ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு இந்த வராகி அம்மா சொல்ல வர்றத காதில் கேட்காம கடந்து போயிடாத. இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேனா, உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செய்ய போறேன் தான் அர்த்தம். நிச்சயமாக நீ சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை இந்த முறை நடத்தி கொடுத்தே தீருவேன். எத்தனையோ முறை நீ சோர்ந்து போகும்போதும் தோற்று போகும்போதும் நான் உன் கூடவே தான் இருந்திருக்கேன். அப்படி இருந்தும் இந்த வராகி அம்மா வந்து உனக்காக உதவி செய்யலைன்னா, அதை விட ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்த உனக்காக நடத்தி கொடுக்க போறேன்றத இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி என் அருளால் உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்கணும்னு நினைக்காத. ஏதாவது ஒரு விஷயத்த உன் வாழ்க்கைக்காக யோசிச்சு அதை செயல்படுவதற்கான வேலைகளில் மட்டும் எப்போதும் நீ கவனமாக இருக்கணும். இப்போதைக்கு நீ தனியாக இருப்பதைப் போல தெரிந்தாலும் இந்த வராகி அம்மாவின் துணையும் ஆசீர்வாதமும் உன் கூடவே தான் இருக்குன்றத நீ மறந்துட வேண்டாமேன்னு செல்லமே. நீ போகிற பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலைன்றதுக்காக உன் வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு எதை செஞ்சு கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கைக்காக அழகாக அற்புதமான பல நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்கணும்னு திட்டம் போட்டு வச்சுருக்கேன். இதுவரைக்கும் தாமதமான விஷயங்களையும் நடக்காமல் தள்ளிக்கிட்டே போன விஷயங்களையும் கூட இப்போது உன் வாழ்க்கையில் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன்னை வெற்றியாளனாக வாழ வைக்க போகிறேன். ஒரு சில விஷயங்களில் நீ நினச்சது போல் நடக்காமல் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்ததால் நீ தோல்வி அடைஞ்சிட்டதா நினச்சி வருத்தப்பட வேணாம். நடப்பது எதுவுமே உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. இப்போது தான் உனக்கான புது தொடக்கத்தை கொடுக்க நான் வந்திருக்கேன். நீ அழுததையெல்லாம் தாண்டி உன் கண்ணீரையெல்லாம் தொடச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இந்த முறையும் உனக்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் என் தங்கமே. நீ நினைக்கிறது போல நீ ஒன்றும் பலவீனமான ஆள் கிடையாது. நான் உன்னை தேர்ந்தெடுத்து தேடி வந்திருக்கேன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ. நீ எப்போ தோத்து போவன்னு காத்திருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ எப்போ வெற்றி பெறுவ அதை சந்தோஷமாக பார்த்து மனம் குளிர்ந்து போகணும்னு இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ என் செல்லமே. நீ தோத்து போகணும்னு காத்திருக்கிற பார்வையாளர்களுக்கே அவ்வளவு ஆசை இருந்தா நீ தோத்து போகிறதையும் துவண்டு போகிறதையும் பார்த்து சந்தோஷப்படணும்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தா பந்தய களத்தில் உனக்கு எவ்வளோ இருக்கும்? உன்னை அழிக்க நினைக்கிறவங்க, ஒடுக்க நினைக்கிறவங்க, தோக்கடிக்க நினைக்கிறவங்க முன்பாக நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும் என் செல்லமே. நீ தோத்து போகிறதுக்கு இந்த வராகி அம்மாவும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. எங்கே நம்ம வாழ்க்கையில் தப்பு நடந்துருமோ, தோத்து போயிடுமோன்ற பயத்தை நீயாகவே கற்பனை செஞ்சு உருவாக்கிக்க வேண்டாம். பயங்கிறதே இல்லாத அளவுக்கு நீ தைரியமாக உனக்கான செயல்களை துணிச்சலாக செய்யும் பிள்ளையாக இருந்திடு தங்கமே. வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் நீ கண்ணீரால் என்கிட்ட சொன்ன எல்லா பிரார்த்தனைகளையும், உன் கண்களின் மூலமாக அழுதுகிட்டே என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் இந்த வராகி அம்மா நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ ஒருபோதும் கவலைப்படாமல் மனசு தளர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை நான் உனக்காக நடத்தி கொடுத்துருவேன். நீயே சற்றும் எதிர்பாராத பல மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். ஒரு சிலர் உனக்கு துன்பத்தை கொடுக்குறாங்கன்னா உன்னை கைவிட்டுட்டேன்னு அர்த்தம் கிடையாது. யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீ அதை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்கிறன்னு நான் பார்க்குறேன். உன்னால் முடிஞ்சால் நீ சமாளிக்கிறியா, திறமைகளை சரியாக பயன்படுத்துறியா நான் பார்க்குறேன். எப்போ உன்னால் முடியாதுன்னு உனக்கு தோணுதோ
அப்போ இந்த வராகி அம்மா வந்து உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன் தங்கமே. நான் எதுக்காக ஒரு கஷ்டம் வந்தவனே, பிரச்சனை வந்தவனே உனக்காக வந்து நிற்காம பொறுமையாக நின்று வேடிக்கை பார்க்குறேன்னா உன்னை பலசாலி ஆக்குறதுக்காக தான். ஒரு சின்ன குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல தடுக்கி விழுகும், தவறி விழுகும். ஐயோ குழந்தை விழுகுதேன்னு அதனுடைய அம்மா ஓடி ஓடி போய் குழந்தையை தூக்குனா குழந்தைக்கு எப்படி தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும்? நம்ம விழுந்தா நம்ம அம்மா தூக்கிடுவாங்கன்னு குழந்தையும் பேசாமையே உட்காந்துருக்க தான், சுகமான உட்கார தான் யோசிக்கும். ஆனால் தன் தாய் தான் பக்கத்தில் வராத போது குழந்தையே விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்க முயற்சி செஞ்சு செஞ்சு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சீக்கிரம் நடக்கிற வேலை. அதனால தான் நீ கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் பிரச்சனைகள் வந்தாலும் விழுந்து எந்திரிச்சு நீயே நடக்க ஆரம்பிக்கணும்னு இந்த வராகி அம்மா அவ்வப்போது கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கையை மட்டும் பார்க்குறேன் என் செல்லமே. நீயாகவே தைரியமும் பக்குவமும் கொண்ட பிள்ளையாக மாறணும். என்ன நடந்தாலும் நீ கலங்க வேண்டாம். உன் கண்ணீரை தொடச்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். பணம்னு ஒன்று உன் கையில் இருந்தால் 1000 உறவுகள் உன்னை தேடி வந்து மதிக்கும். அது இல்லாத போது நீ என்ன செய்கிற, சாப்பிட்டியா இல்லையா, நல்லா இருக்கியா இல்லையான்னு கேட்கக்கூட ஒரு வாயும் ஒரு வார்த்தைகளும் வருவது இல்லை தானே. கவலைப்படாத. யார் உன்னை கேட்டாலும் கேட்காவிட்டாலும், யார் வந்து உன்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இந்த வராகி அம்மா எப்பொழுதும் ஏன் கண்காணிப்பில் தான் உன்னை வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வருத்தப்படுற அளவுக்கோ கவலைப்படுற அளவுக்கோ எதையுமே நான் நடக்க விட மாட்டேன். நான் உன் கூடவே இருந்து உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். இந்த வராகி அம்மாவை கையெடுத்து கும்பிட்டு வணங்கினவங்க வேறு யாருக்காலிலும் போய் விழுகுவதற்கு அவசியத்தை நான் உருவாக்க மாட்டேன். யாரை நம்பி வாழாம நீயாகவே தன்னம்பிக்கையோடு தைரியமாக வெற்றி பெறும்படி இந்த வராகி அம்மா வழிகாட்டுவேன்னு செல்லமே. அடுத்தவங்க வந்து ஓ மனசுக்குள்ள தைரியத்தையும் வலிமையும் கொடுக்க முடியாது. நீயாகவே இயல்பாகவே தைரியமுள்ள பிள்ளையாக இரு. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பெருசாக யோசித்து கவலைப்பட வேணாம். நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலும் அதை கடந்து போகும் பொறுமையை உனக்குள்ள வளர்த்துக்கோ. எந்த இடத்துல யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தி அழுக வச்சாங்களோ அதே இடத்துலையே அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கும் நீ கனவுல கூட யோசிக்காத அளவுக்கும் இந்த வராகி அம்மா உன்னை மிகப்பெரிய ஆளாக உருவாக்கி காட்டுவேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரமே எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும். இப்போது நீ அனுபவிக்கிற மன அழுத்தமும் குழப்பமும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. உனக்கு நல்ல புத்தி தெளிவையும் அமைதியையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நானே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். உனக்கு அது வேணும் இது வேணும்னு நீ என்கிட்ட எதையும் கேட்க வேண்டாமேன் தங்கமே. உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். நீ எதுக்காக என் முன்னால் வந்து நிற்கிற, நீ மனசுக்குள்ளே எதை ஆசைப்படுவேன்னு கூட இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். நீ அமைதியாக இரு. உன் அமைதிக்கும் பொறுமைக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு பரிசு கொடுக்குறேன். நீ கேட்ட செல்வத்தையும் கேளாத சந்தோஷத்தையும் பேரும் புகழும் பெருமையையும் கூட உனக்காக நான் அள்ளித்தரப்போகிறேன். நிச்சயம் நீ நல்லபடியாக வாழ தான் போகிற. எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகளே நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை நினச்சி நீ ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். அமைதியாக இரு. காலம் மாற மாற கண்டிப்பாக எல்லாமே மாறும். நீ வேணான்னு சொன்னவங்க கூட இப்போ நீ தான் வேணும்னு உன்னை தேடி வந்து தவித்து காத்திருக்கும் சூழ்நிலையை இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உருவாக்குறேன். மனசில் முழுக்க வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு உனக்கு எதிராக வேலை செய்யும் கெட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இனிமே இருக்க மாட்டாங்க. நல்லதை மட்டும் நினைக்கக்கூடிய நல்ல மனசுள்ள நல்ல மனிதர்களை நான் உனக்காக
உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். கோபம் வரும்போதெல்லாம் வாயை மூடிக்கிட்டு கோபப்படாமல் அமைதியாக பொறுமையாக அந்த சூழ்நிலையை கையாள கற்றுக்கணும் தங்கமே. அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்தில் யாராவது எதையாவது பேசும்போதோ அல்லது உன்கிட்ட கேள்வி கேட்கும் போதோ ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்கும் போதோ உனக்கு அதை சரியாக சொல்ல தெரியலை, பேச தெரியலை, குழப்பமாக இருக்குன்னா எதுவுமே பேசாமல் கண்ணை மூடி நிதானமாக யோசி. தோல்விகள் வரும்போது இந்த உலகம் உன்னை பற்றி எவ்வளவு மோசமாக தரக்குறைவாக வேணும்னாலும் விமர்சனம் செய்வாங்க. நீ கொஞ்சம் தோற்று போயிட்ட, கீழே இறங்கி போயிட்டன்றதுக்காக இந்த உலகம் சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் காதில் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அமைதியாக காதுகளை மூடிக்கோ. வெற்றி வரும்போது உன் மனசில் அதிகமாக துள்ளலும் ஆட்டமும் வேண்டாம். வெற்றி வரும்போது தான் மனசை அமைதியாக்கிக்கிட்டு தன்னடக்கத்தோட அமைதியாக இருக்கணும் என் செல்லமே. இத்தனை நாளா உனக்கு இருந்த எல்லா ஆபத்துகளையும் இந்த வராகி அம்மா முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போது என் கரம் கொண்டு உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமான நல்லதை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒவ்வொரு நாளையும் நீ சந்தோஷமாக புன்னகையோட வாழத் தொடங்கு. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கை பயணத்தை நான் அழகாக உருவாக்கி தருவேன். என்னுடைய அருளால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவே இருக்கும். எப்போதும் நல்ல பிள்ளையாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் நீ ரொம்ப நல்லவங்களா இருந்தேனா, ரொம்ப எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய இலகுன மனசு உள்ள பிள்ளையாக இருந்தீனா யாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன்னை தங்க தேவைக்கு அவங்களுடைய சுய லாபத்துக்காக தவறாக பயன்படுத்தி கொள்ளத்தான் செய்வாங்க என் செல்லமே. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன்னை ஏமாற்றி அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா அதுக்குரிய தண்டனையை நான் கொடுப்பேன். இருந்தாலும் நீயும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்க பழகு. எல்லார் மீதும் அன்பும் கருணையும் கொள்ளலாம், ஆனால் அது அளவோடு இருக்கட்டும். வலிமை கொண்ட என் செல்ல பிள்ளையானே, உன் சுய மரியாதையை யாருக்கும் விட்டு கொடுக்காதே. நல்லவனாக இருக்கிறது வேற, பலவீனமாக ஆகிறது வேற. நல்ல பிள்ளையாக நீ இருந்தாலும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றதை புரிஞ்சு விவேகத்தோடு நடந்துக்கிட்டாதான் உனக்கு உரிய மரியாதை கிடைக்கும். ரொம்ப நல்ல பிள்ளை நானுன்னு அமைதியாக இருந்தீன்னா எல்லாரும் உன்னை ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் உன் மனசை உடைக்கிறாங்க, உன்னை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த வராகி அம்மா உனக்கான வலிமையான வெற்றி வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பேன்னு செல்லமே. உனக்கு நிறைய தகுதியும் திறமையும் இருக்குது. அதனால் எந்த விதத்திலும் உன் தரம் தாழ்ந்து யாருக்கிட்டையும் போய் கையேந்தி கெஞ்சி நிற்கக்கூடாது. என்ன நடந்தாலும் நல்லதுக்கே நடக்குதுன்னு நம்பிக்கையோடு இரு. எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கவங்க என்னைக்காவது ஒரு நாள் அதை இழந்து போகலாம். எல்லாத்தையும் இழந்தவங்க என்னைக்காவது ஒரு நாள் கோடீஸ்வரனாக மாறவும் செய்யலாம். இதுதான் படைப்பின் விதி. யாரிடமுமே எதுவுமே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் இப்போ நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நிலையான நிரந்தரமான செல்வ வளத்தை நீ பெறத்தான் போகிற. தப்பு செஞ்சால் நீ பயப்படலாம். தப்பே செய்யாமல் அடுத்தவங்க உன்னை தப்பாக நினைப்பாங்களோன்னு பயப்படாத. ஏன்னா நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் இந்த உலகத்தில் தப்பாக பேசுகிறதுக்குன்னு 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. அடுத்தவங்க தப்பாக பேசுவாங்களேன்னு பயந்தினா இந்த உலகத்திலேயே நீ வாழ முடியாது என் செல்லமே. ஏன்னா இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் அதை ஒரு தவறான குற்ற கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பாங்க. அதே தப்பை தான் செஞ்சால் சரின்னு நியாயமாக வாதாடுவாங்க. இந்த உலகம் நின்னாலும் குத்தம் சொல்லும், உட்காந்தாலும் குத்தம் சொல்லும். கஷ்டப்பட்டாலும் ஒன்றை தான் குத்தம் சொல்லும். நீ வசதியாக வாழ்ந்தாலும் தப்பு செஞ்சுட்ட, ஊரை ஏமாற்றிட்ட, அதனால தான் நல்லா இருக்குன்னு உனக்கு குறை சொல்லும். என்ன செஞ்சாலும் குறை மட்டுமே சொல்ல தெரிந்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு நீ பயப்பட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையிலேயே என்ன நடந்தாலும் கூட அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னை வெற்றி பெற செய்ய இந்த வராகி அம்மா இருக்கேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுட வேணாம். வாழ்க்கை உன்னை எவ்வளவு சோதிச்சாலும், வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ எப்போதும் மன உறுதியோடு இருக்கணும். உன் மன உறுதிக்கு ஏற்றாற் போல இந்த வராகி அம்மா உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில்
நீ யாரையும் குறை சொல்லாதே. உன்னை நீயே ஜெயிக்க பழகு. அமைதியாக நீ இருந்தாலே இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். அசைக்க முடியாத மலை எப்படி நிலையானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு உன் மனசில் நீ எப்போதும் உறுதியாக இருக்கணும். இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன் மன உறுதிக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாகவே நடத்தி கொடுப்பேன். உன்னால் முடியாதுன்னு யார் எதை சொன்னாலும் அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு சரியாக செஞ்சு போராடி வாழ்க்கையை ஜெயிச்சு நின்றுடு என் செல்லமே. நீ எப்படி இதை செஞ்சேன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் வியந்து மூக்கு மேலே விரலை வச்சு பார்க்குற அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டுறத இந்த வராகி அம்மா பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்.